6th standard mathematics, term 1, chapter 1, exercise 1.3, question number 1. Fill in the blanks ன்னு சொல்லி ஒரு 3 sum கொடுத்துருக்காங்க பாருங்க. If Arunmoli saves rupees 12 per day, then she saves rupees dash in 30 days. அதாவது ஒரு நாளைக்கு 12 ரூபா வச்சு சேவ் பண்ணுறாங்க அப்படின்னா 30 நாளில் எவ்வளோ சேவ் பண்ணுவாங்கன்னு உள்ளதை கேட்டிருக்காங்க. அப்போது இது ஒரு மல்டிப்ளிகேஷன் ரிலேட்டட் ப்ராப்ளம். இந்த ரெண்டு நம்பர் நீங்கள் என்ன பண்ணணும்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஸோ 30 into 12 0 3 2 6. ஸோ இங்கே 2 1 அது பார்த்தீங்கன்னா 0 8 1. ஸோ 180 தான் கரெக்டான ஆன்சர். இப்போது ஒரு நாள் 12 ரூபா சேவ் பண்ணுறாங்கன்னா 30 நாளில் 180 ரூபா சேவ் பண்ணுவாங்க. மல்டிப்ளிகேஷன் பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். கொஸ்டின் நம்பர் 2. If a person A earns rupees 1800 in 12 days, then he earns dash in a day. 12 நாளில் 1800 ரூபா சம்பாதிக்கிறாரு அப்படின்னா ஒரு நாள் தலை எத்தனை ரூபா சம்பாதிப்பாருன்னு கேட்டிருக்காங்க. மல்டிப்ளிகேஷனுடைய ஆப்போசிட்டில் கேட்டிருக்காங்க. மல்டிப்ளிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தில் ஒன்றை கொடுத்து நிறைய நம்பருக்கு கேட்டிருப்பாங்க. இது வந்து நிறைய நம்பருக்குள்ளே கொடுத்துருக்காங்க. அதாவது 12 days 12 நாளுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஒரு நாளுக்குள்ளே என்னன்னு கேட்டிருக்காங்க, டிவிஷன் பண்ணணும். அப்போது ஸோ இதை நீங்கள் டிவிஷன் பண்ணிங்கன்னா 1800 12 டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு 12 18 எடுக்கலாம். ஸோ 112 இஸ் 12 6 கீழே ரிமைண்டர். ஸோ 6 ஒரு 0 கீழே இறக்குனீங்கன்னா 6 போகாதுன்னு சொல்ல 0 கீழே இருக்குவீங்க. 0 இறக்குனீங்க 60 5 12 சார் 60. ஸோ 0 வந்துடும். மறுபடியும் ஒரு 0 கீழே ஒரு 0 0. ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 150. அப்போது 1800 12 நாளில் சம்பாதிக்கிறாருன்னா ஒரு நாளில் எவ்வளோ ரூபா சம்பாதிப்பார் பார்த்தீங்கன்னா 150 ரூபா 150 ருபீஸ் சம்பாதிப்பார். தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். 45 divided by 7 plus 8 minus 2 equal to என்ன கேட்டிருக்காங்க. போர்ட் மாஸ் ரூல் யூஸ் பண்ணணும். ஸோ இது எப்படி சால்வ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா போர்ட் மாஸ் ரூல் படி ஃபஸ்ட்டு டிவிஷனாக பண்ணணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட் உள்ளது ஒன்று கொடுத்துருக்காங்க. ப்ராக்கெட் கொடுத்துருந்தா ப்ராக்கெட் தான் ஃபஸ்ட் சால்வ் பண்ணணும். அது என்னவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. டிவிஷனாக இருந்தாலும் மல்டிப்ளிகேஷன் இருந்தாலும் எதாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ப்ராக்கெட் உள்ளதான் தான் முதல்ல சால்வ் பண்ணணும். ஸோ 45 divided by 7 plus 8 என்னது 7 8 கூட்டினா 15 வரும். 15 minus 2 equal to என்னன்னு வரும் பாருங்கள். அடுத்தது டிவிஷன் பண்ணணும். ஏன்னா போர்ட் மாஸ் ரூல் படி ப்ராக்கெட் பண்ணிவிட்டு அடுத்தது டிவிஷன் தான் பண்ணணும். ஸோ இது ரெண்டு டிவிஷன். ஸோ 45 divided by 15 பார்த்தீங்கன்னா 45 divided by 15 பார்த்தீங்கன்னா 315 சார்னு வரும் உங்களுக்கு 0. ஸோ 315 சார் உங்களுக்கு வந்து 45. ஸோ அப்போ 3 இந்த -2 அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ 3 - 2 பார்த்தீங்கன்னா 1. ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு சொல்லி ஒரு 3 கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 3 + 9 × 8 = 96 தான் கேட்டிருக்காங்க. கரெக்டாக போர்ட் மாஸ் ரூல் வச்சு செக் பண்ணணும். இல்லைனா இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அவங்களுக்கு கண்டுபிடிக்கிறது கஷ்டமாயிடும். ஸோ போர்ட் மாஸ் ரூலை கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் இதை சால்வ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். போர்ட் மாஸ் ரூல் படி இங்கே ப்ளஸ் மல்டிப்ளிகேஷன் தான் இருக்குது. ஸோ மல்டிப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு பண்ணணும், ரெண்டாவது தான் ப்ளஸ் பண்ணணும். இங்கே ஆக்சுவலாக என்ன பண்ணியிருப்பாங்க பாருங்கள். 3 + 9 ஆட் பண்ணி அதாவது ப்ளஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு 3 + 9 12 போட்டுட்டு இன்ட்டு 8 = 96 போட்டிருப்பாங்க. இது உண்மையா கிடையாது, ஃபால்ஸ். ஏன்னா போர்ட் மாஸ் ரூல் படி ஃபஸ்ட்டு நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணணும்னு நல்லாவே தெரியும். ஸோ 9 8 என்ன பார்த்தீங்கன்னா 72. இங்கே +3 எப்படி இருக்குது அதை அப்படியே போட்டுக்கிறேன். 3 + 72 என்னது 75. அப்போ இந்த ஃபஸ்ட் ஒன்று ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். 7 × 20 - 4 = 136 கொடுத்துருக்காங்க. போர்ட் மாஸ் ரூல் படி பாருங்கள் ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஸோ 7 × 20 பார்த்தீங்கன்னா 140 -4 என்னது 136 தான் வருது. போர்ட் மாஸ் ரூல் படி பண்ணி பார்த்தாலுமே 136 தான் வருது. ஸோ த ஆன்சர் 2. தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். 40 + 56 - 6 / 2 = 45 கொடுத்துருக்காங்க. இது ஃபஸ்ட்டு இது ப்ராக்கெட்டை ஃபஸ்ட் பண்ணணும். ஏன்னா போர்ட் மாஸ் ரூல் படி பி. ஸோ ப்ராக்கெட் என்னவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிடணும். ஸோ 56 - 6 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 50 வரும். / 2 = 45 கொடுத்துருக்காங்க. ஸோ இது 50 / 2 ஏன்னா டிவிஷன் பண்ணணும். அடுத்து டிவிஷன் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணணும். ஸோ 50 / 2 என்னது 25. 50 2ஆக பிரிச்சிங்கன்னா 25 ஆகும். ஸோ டவுட்னா நீங்கள் டிவிஷன் பண்ணி பாருங்கள். 15 2 டிவிஷன் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே 5 இருக்குதா, 2 2s are 4 1 பேலன்ஸாக இருக்கும். ஸோ 10 வந்துடும். 0 இறக்குறீங்கன்னா இப்போ 5 2s are 10. ஸோ அந்த 10 போட்டிங்கன்னா ஆன்சர் 25. ஸோ 40 + 25 பார்த்தீங்கன்னா 40 25 ஆட் பண்ணால் என்ன வரும், இங்கே 5 இங்கே 6 65 வருது. ஸோ 65 வந்து அங்கே கொடுத்துருக்கிறது 45. ஸோ லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ். ஸோ அவ்வளோதான். அந்த சம்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.